இப்பொழுது நாங்கள் 36வது வினாவுக்கு செல்வோம். இடமிருந்து வலமான திசையிலே ஒரு மின்புலம் இருக்கின்றது. இதில் பிளஸ் கியூ மைனஸ் கியூ என இரு ஏற்றங்கள் உள்ளது. இந்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்றை கவரும். அதேவேளை இந்த மின்புலம் காரணமாக, இந்த மின்புலம் இல்லாவிட்டால் கூட இந்த ஏற்றங்கள் ஒன்று ஒன்று கவரும். F1 என்கின்ற விசை மூலம் மின்புலம் உள்ள போது இந்த நேரேற்றத்திலே மின்புலத்தின் திசையிலே F2 என்ற விசையும், மின்புலத்துக்கு இங்கே மறையேற்றத்திலே, இது மறையேற்றம், மறையேற்றத்திலே மின்புலத்துக்கு எதிரான திசையில் அதே F2 பருவனுடைய விசையும் இருக்கும். F சமன் EQ. ரெண்டிலும் மின்புல சரிவு ஒன்று, ஏற்றமும் ஒன்று. எனவே அந்த தொழிற்படுற ரெண்டு விசையும் ஒன்றா இருக்கும். தொகுதியாக பார்க்கும்போது இந்த விசையை இந்த விசை சமப்படுத்தும், இந்த விசையை இந்த விசை சமப்படுத்தும். எனவே தொகுதியாக நாங்கள் பார்க்கும்போது அங்கு தேறிய விசை எதுவும் இருக்காது. ஏ என்ற கூற்று கூறப்பட்டுள்ளது. தொகுதி மீது தாக்கும் தேறிய மின்விசை பூஜ்ஜியம் அல்லாதது. உண்மையில் இங்கு தொகுதி மீது தாக்கும் தேறிய விசை பூஜ்ஜியமாக அமையும். எனவே ஏனும் கூற்று பிழையானது. எந்த போதும் இங்கே இந்த புள்ளியில் தாக்குகின்ற விசையும் இந்த புள்ளியில் தாக்குகின்ற விசையும் வேறு வேறு புள்ளிகளில் சமபருமனுடைய விசை தாக்குவதால் இங்கே ஒரு இணை உருவாகும். எனவே அதாவது அங்கே ஒரு முறுக்கம் உருவாகும். V என குறிப்பிடப்பட்டிருப்பது தொகுதி மீது தாக்கும் தேறிய முறுக்கம் பூஜ்ஜியம் அல்லாது. அங்கே ஒரு முறுக்கம் உருவாவதால் அந்த கூற்று சரியாக அமையும். எனவே B என்ற கூற்று சரி. மூன்றாவது C என்ற கூற்று, இந்த கோணம் பை சமன் 180 இருக்கும் போது தொகுதி உறுதியற்ற நாற்பத்தில் இருக்கின்றது. அப்ப 180 இந்த பிளஸ் ஏற்றம் இங்கே வரும். இப்பொழுது நாங்கள் இவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு விசை F3 இருக்கின்றன எடுத்துக்கொண்டோம்னால், உறுதி சமநிலையில் 3 வகையான சமநிலைகள் உள்ளது. உறுதி சமநிலை, நடுநிலை சமநிலை, உறுதியற்ற சமநிலை. உறுதி சமநிலை என்பது ஓய்வுள்ள ஒரு பொருளுக்கு சிறிது இடப்பெயர்வை கொடுக்கும் போது அது அலைவுற்று மீண்டும் தனது ஆரம்ப தானத்தில் ஓய்வடைமாயின் அது உறுதி சமநிலை எனப்படும். சமநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு அல்லது ஓய்வில் உள்ள ஒரு பொருளுக்கு சிறிது இடப்பெயர்வை கொடுக்கும் போது அது வேறொரு தானத்தில் சென்று ஓய்வடைமாயின் அது நடுநிலை சமநிலை எனப்படும். சமநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு சிறிது இடப்பெயர்வை கொடுக்கும் போது அது தன்னுடைய சமநிலையை முற்றாக இழக்குமாயின் அது உறுதியற்ற சமநிலை எனப்படும். இப்பொழுது இங்கிருக்கின்ற இந்த நேரேற்றத்தை சிறிது அசைத்து விடும் போது இந்த தூரம் குறையும். எனவே விசை கூடும். விசை கூட இந்த ஏற்றம் இந்த மைனஸ் ஏற்றத்தாலே இழுக்கப்படும். இழுக்கப்பட தூரம் மேலும் குறையும். தூரம் மேலும் குறைய குறைய விசை மேலும் கூடும். எனவே தொடர்ந்து இது இந்த மறையேற்றத்தை நோக்கி செல்லும். எனவே இது தன்னுடைய ஆரம்ப தானத்துக்கு மீள வராது. ஆகவே இது தன்னுடைய சமநிலையை முற்றாக இழக்கின்றது. எனவே அது உறுதியற்ற நாற்பத்தில் இருக்கும் என்கின்ற அந்த கூற்றும்
சரியானது. எனவே இதன் விடை 36வது வினாவின் விடை பி, சி, அதாவது 4வது விடை பி, சி ஆகியன மாத்திரம் உண்மையானவை. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு உள்ளாரை ஏயும் வெளியாரை 2ஏயும் உடைய ஒரு சிறிய கடத்தும் கோளவோடு உள்ளாரை 3ஏயும் வெளியாரை 4ஏயும் உடைய ஒரு பெரிய கடத்தும் கோள ஓட்டுடன் ஒரு மையமாக வைக்கப்பட்டுள்ளது. உள்ளோட்டினதும் வெளியோட்டினதும் தேறிய ஏற்றம் முறையே இதுல தேறியேற்றம் 2Q, இதுல தேறியேற்றம் 4Q. பொது மையத்திலிருந்து ஆரை தூரம் இந்த ஆரை தூரம் ஆறுடன் மின்புல சரிவின் மாறல் கேட்டிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த வெளிக்குள் எந்த விதமான மின்புலச்சரிவும் இருக்காது. கோள ஓட்டினுள்ளே மின்புலச்சரிவு 0. இந்த கடத்தியில் ஏற்றங்கள் எல்லாம் மேற்பரப்பை சென்றடைந்திருக்கும். தேறிய ஏற்றம் மேற்பரப்பில் தான் இருக்கும். எனவே இந்த 2A என்கின்ற ஆரை வரும் மட்டும் மின்புலச்சரிவு பூஜ்ஜியமாகவே இருக்கும். இதற்கு அப்பால் இந்த வழிகளுக்குள் இந்த தூக்கி வந்த ஏற்றம் இந்த மையத்தில் இருப்பதாக கருதி கொள்ளலாம். அந்த வேளையில் இந்த புள்ளியில் உள்ள மின்புலச்சரிவு 1/4πε0 into 2Qவின் கீழ் 2Qவின் 4A வர்க்கமாக அமையும்.
அதாவது ஒன்றிங்கில் 2 Qன் கீழ் 4π எப்சிலன் நாட் a வர்க்கமாக அமையும். இந்த புள்ளியிலிருந்து இங்கே செல்ல செல்ல இது குறைவடைந்து இந்த புள்ளியில் ஒரு பெருமானத்தை உடையதாக இருக்கும். இது இந்த கடத்திக்கு தாவ உடனடியாக பூஜ்ஜியத்துக்கு விடும். எனவே இந்த 2a என்ற புள்ளிக்கு அப்பால் ஒரு குறிப்பிட்ட அளவில் மின்புலச்சரிவு இருந்து அவர் குறைந்து குறைந்து வந்து 3aயில் திடீரென்று பூஜ்ஜியத்துக்கு விட வேண்டும். அங்கிருந்து 4a வரும் வரைக்கும் அதனுடைய வருமானம் பூஜ்ஜியமாக இருக்கும். இப்பொழுது மீண்டும் இந்த புள்ளியை கருதணுமானால் இந்த புள்ளி கருதும் போது இங்க இருக்கின்ற 4க்கு ஏற்றமும் இங்க இருக்கின்ற 2க்கு ஏற்றமும் மையத்தின் இருப்பதாக நாங்கள் கருதி கொள்ளலாம். எனவே அவ்வேளை மின்புலச்சரிவு E' 1 4π எப்சிலன் நாட் மொத்தமாக 6Qன் கீழ் 16a வர்க்கம், அதாவது 3 கீழ் 8 இன்டு Qன் கீழ் 4π எப்சிலன் நாட் a வர்க்கம் என அமையும். எனவே இந்த பெருமானம் அரை, இந்த பெருமானம் 3 8 என்பது அரையை விட சற்று குறைந்தது. எனவே இவருக்கு கிடைக்கின்ற பெருமானத்தை விட இங்கு கிடைக்கின்ற பெருமானம் சற்று குறைந்ததில் தொடங்கி முடிவிலியாக இருக்கும். இந்த வகையில் சரியான விடையாக 3வது விடை அமைந்திருக்கின்றது. இந்த வினாவுக்கான விடை 3வதாக அமையும்.